ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நைட் டிரைவிங் பண்ணிட்டு வந்தோம் நம்மளுடைய வண்டியில. அப்படி நைட் டிரைவிங் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்து போயிடுச்சு. அதாவது என்னன்னாக்கா, நம்ம வண்டியோடைய டயர்ல காத்து இறங்கிடுச்சு. ஸோ அந்த காத்து இறங்குனதுக்கான ரீசன் ரெண்டு இருக்கலாம். ஒன்னு வால் டியூப் வீக்கா இருக்கலாம், இல்லைனாக்கா டயர் பஞ்சரா இருக்கலாம். இப்போ சுத்திலும் பாருங்க, வண்டிங்க போயிட்டு தான் இருக்கு. பட் இருட்டு சுத்தி காமிங்கப்பா, வண்டிங்க போயிட்டு தான் இருக்கு. பட் இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா இருட்டு. இப்போ டைம் கரெக்டா 10 o'clock ஆகுது. 10 o'clockங்கிறதுனால ஓரளவுக்கு வெஹிக்கிள்ஸோடைய ஃப்ளோ இருக்கு. பட் இதுவே ஒரு 11 o'clock 12 o'clock 1 o'clockனாக்கா வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ சுத்தமா இருக்காது, கம்மியாயிடும், ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு இருட்டான ஏரியால, இதை விட பயங்கரமான இருட்டான ஏரியால வண்டி நின்றுடுச்சு, டயர் பஞ்சரும் இல்ல டயர்ல வால்டி வீக் ஆகி காத்து இறங்கிடுச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு இருட்டான ஏரியால வண்டியை நிப்பாட்டி இருக்கோம். நான் நிப்பாட்டல, வண்டி நின்றுடுச்சு. பிகாஸ் ஆஃப் முன் டயர்ல, அதாவது டிரைவர் சைட் ரைட் டயர்ல பாத்தீங்கன்னாக்கா காத்து குறைஞ்சிருச்சு. காத்து சுத்தமா இல்லை. இது பஞ்சரா இருந்தாலும் சரி, வாட்டி வீக்கா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வண்டியை இங்கிருந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் டவுனுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. அப்படி டவுன் இல்லைனாலும் பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஆயிடுச்சு வண்டி நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி ஃபேமிலி எல்லாம் உள்ள இருப்பாங்க. இப்போ என் ஃபேமிலி உள்ள இல்லை. பட் நைட் டைம்ல ஃபேமிலியோட டிராவல் பண்ணும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்போ நாம வந்து முன்கூட்டியாவே ஒரு ப்ரிகாஷனை ரெடி பண்ணி கொண்டு வரணும் வண்டியில. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டயரை பார்த்துடலாம் வாங்க. டயர் பாருங்க எந்த அளவுக்கு டயரு ரொம்ப ஃபிளாட் ஆயிடுச்சு. இது வால் டியூப் ப்ராப்ளமா? வால் டியூப் காமிங்க தம்பி. இது வால் டியூப் ப்ராப்ளமா இல்லை டயரில் எங்கேயாச்சும் பஞ்சர் ஆகிருக்குமான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. கீழே காமிங்க. ஃப்ளாட்டாக இருக்குது, டயர் ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியை நகர்த்தி நம்ம வந்து ஒன்று சேஃபுக்காக பெட்ரோல் பங்க்குக்கு போகணும், இல்லைனாக்கா டவுனுக்குள்ளே போய் மெக்கானிக் சேஃப்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வழி என்னன்னாக்கா, நம்ம கார் டிக்கிக்குள்ள வச்சிருக்கிறேன். அது இருந்தா இப்ப நம்ம வண்டியை நகர்த்தி கொண்டு போகலாம் சேஃபான இடத்துக்கு. அது என்னன்னாக்கா இதுதான் கைஸ், கார் டயர் இன்ஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க. நான் வந்து கோ மெக்கானிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கைஸ், பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம கார் வாங்குறோம். ஏதேதோ அக்சசரிஸ் போடுறோம். நம்ம வந்து ஃபேன்சிக்காக இன்டீரியர்ல லைட் மாத்துறோம், ஹெட்லைட்டை மாத்துறோம், ரியர் ஸ்பாய்லர் போடுறோம், நிறைய எக்கச்சக்க அக்சசரிஸ் போடுறோம். ஆடம்பர செலவு அதிகமா பண்றோம் வண்டிக்காக. பட் தேவையான செலவு, தேவையான அக்சசரிஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ அப்படி தேவையான அக்சசரிஸ் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் டயர் இன்ஃப்ளெக்டர். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வண்டியில டயர் இன்ஃப்ளெக்டர் இருக்கணும். சரி ப்ரோ, டயர் இன்ஃப்ளெக்டர் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதான் டயர் தான் பஞ்சர் ஆயிருக்கு, டயர் பஞ்சர் ஆயிருக்கோ இல்ல வால் டியூப் வீக்கா இருக்கோ, இது யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இது யூஸ் பண்ணி நான் இப்போ 40 PSI காத்து அடிக்க போறேன். ஸோ 40 PSI காத்து அடிச்சுட்டு 40 இல்ல 50 கூட அடிக்கலாம். அடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கோ இல்ல ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு எது அந்த டவுனுக்கு நான் போக போறேன். இல்ல டவுன் வரைக்கும் என்னால போக முடியலனாலும் சேஃபான இடம் பெட்ரோல் பங்க்ல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு பெட்ரோல் பங்க்ல ஹெல்ப் கேட்பேன். பக்கத்துல எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு. அப்படி இல்லைனாக்கா வேற வழி இல்ல, பெட்ரோல் பங்க் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம போய் மெக்கானிக்கு கூட்டிட்டு வரலாம். சரிங்களா? இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம டயர்ல காத்து அடிச்சிடலாம். ஸோ டயர்ல காத்து அடிக்கிறதுக்கு, அதாவது இந்த டயர் இன்ஃப்ளெக்டருக்கு கரண்ட் கொடுக்கறதுக்காக இங்க பாருங்க, டோலோ சார்ஜிங் சிகரெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சிகரெட் பாயிண்ட்னாக்கா சிகரெட் கிடையாது, இதோட பேரு அதுதான். டோலோ சார்ஜிங் சாக்கெட்ல வந்து இது வந்து உள்ள சொருகணும். தெரியுதுங்களாப்பா? தெரியுது. ஓகே, இது மூலியமா தான் இதுக்கு கரண்ட் வரும். ஸோ இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வண்டியோட இன்ஜினை ஆன் பண்ணி வைக்கணும். வண்டியோட இன்ஜின் ஆன் பண்ணாம இது யூஸ் பண்ணா பேட்டரி சீக்கிரமா டவுன் ஆயிடும். அப்புறம் நீங்க இங்கேயே நிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ பேட்டரி உட்காந்துரும். பேட்டரி உட்காராம இருக்கிறதுக்கு நம்ம இப்போ இன்ஜினை ஆன் பண்ணணும். ஸோ கைஸ், இன்ஜினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பின்னாடி காமிங்க தம்பி. அங்கே லாரி வருதா? இருங்க, அங்கே லாரி வருது.
வாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு பின்னாடி லாரி, டூ வீலர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹசார்ட் லைட் போட்டு வச்சிருக்கிறோம். ஹசார்ட் லைட்டோட நம்ம பார்க்கிங் லைட்டையும் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ பார்க்கிங் லைட் போட்டால் என்ன யூஸ் அப்படின்னாக்கா பின்னாடி டேஞ்சர் லைட், அதாவது இந்த டைல் லேம்பு எரியும். ஸோ ஒன்லி ஹசார்ட் லைட் மட்டும் போடக்கூடாது, பார்க்கிங் லைட் மட்டும் போடக்கூடாது. அதோட சேர்த்து நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கிங் லைட் எப்படி ஆன் பண்ணணுங்க. பார்க்கிங் லைட் போட்டு விட்டா இந்த லைட்டும் எரியும், நம்பர் பிளேட் லைட்டும் எரியும். சரிங்களா? இது போட்டு வைக்கிறது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைட் மிரர். இந்த சைட் மிரர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கு, நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த லைட் இண்டிகேட்டர் எரியிறது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்படி வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பி அப்படியே முன்னாடியும் போய் காமிங்க அந்த பார்க்கிங் லைட் எரியிறது. இப்போ பாருங்க கைஸ், நான் பார்க்கிங் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப்ல இருக்குங்களா? இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்க்கிங் லைட் ஆன் பண்ணா, உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பல்பு எரியும். தெரியுதுங்களா? உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பல்பு எரியும், ப்ளஸ் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த சின்ன பல்பு ஹாலோஜனில் இருந்துச்சு, நான் தான் வந்து எல்இடியில் மாற்றி விட்டேன். ஸோ பார்க்கிங் லைட் போட்டு வைங்க, ஹசார்ட் லைட் மட்டும் போட்டு வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டயர் இன்ஃப்ளெக்டர் வச்சு டயரில் காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை கொஞ்சம் சேஃபாக இந்த இடத்துக்கு காருக்கு பக்கத்தில் நிற்க வச்சிருங்க. ஏன்னா நம்ம காற்று அடிக்கும் போது கரெக்டான பிஎஸ்ஐல காற்று அடிக்கணும். உள்ள லோடு இருக்கும்போது நம்ம காற்று அடித்தா தவறான ஒரு பிஎஸ்ஐ தான் காமிக்கும் நம்மளுக்கு. இப்போ கார் எம்டிஆர் இருக்கு, காருக்குள்ளே யாருமே கிடையாது. இப்போ நம்ம வந்து காற்று அடிக்கலாம். இப்போ இந்த காரில் 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து செகண்ட் ரோல, இன்னொன்று வந்து தேர்ட் ரோல. இப்போ வந்திருக்கிற BS6 Space 2 ரெனால்ட் டிரைவர்ல ஃப்ரண்ட் ரோலையும் 12 volt சார்ஜிங் சாக்கெட் இருக்கு, ஆனா இதுல கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் ரோல இருக்கிற 12 volt சார்ஜிங் சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதோ இருக்கு பாருங்க அந்த 12 volt சார்ஜிங் சாக்கெட் பாயிண்ட். இது வந்து டேஷ் கேமராக்காக போட்டு வச்சது. இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு இந்த டயர் இன்ஃப்ளெக்டரோடைய இந்த சிகரெட் பாயிண்ட்டை நம்ம வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படி பார்க்கறது அப்படின்னாக்கா பாருங்க, இதில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு PSI செட் பண்ணலாம். PSIனாக்கா எந்த ப்ரெஷரில் காற்று அடிக்கணும் அப்படின்னு. இப்போ ஃப்ரண்ட் டயர் வந்து காற்று கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பேங்க்குக்கோ டவுனுக்கோ ஓட்டிட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்போ நம்ம அதிகமான PSIல தான் காற்று அடிக்கணும். இப்போ நான் வந்து 36, 38, 39, 40, 41, 42, 43ல வச்சிருக்கேன். உங்களுடைய டயர் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பிரஷர் தாங்கும்னு அந்த டயருடைய சைட் வார்ட்லயே போட்டிருக்கும். என்னுடைய டயர் பாத்தீங்கன்னாக்கா 50 பிரஷர் வரைக்கும் தாங்கும். நான் வந்து 43 வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப்ல இருக்கு. நம்ம வந்து PSIல வச்சிருக்கிறோம். பாருங்க PSI காமிக்குது 0 PSI. தெரியுதுங்களா? 0 PSI. இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த வால்வை வால் டியூப்ல கனெக்ட் பண்ணிட்டு லாக் போட்டு விட்டு இதை ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா இப்போ காத்து அடிக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம டயர் இன்ஃப்ளெக்டரை 12 volt சார்ஜிங் சாக்கெட்ல இன்செர்ட் பண்ணியாச்சு. டயர் இன்ஃப்ளெக்டர் ஒர்க் ஆகுது. இப்போ நாம காத்து அடிச்சிடலாம். இந்த இன்ஃப்ளெக்டருடைய வயர் லென்த் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை அடி இருக்கும் தம்பி? இது ஒரு 15 அடி 12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஈஸியா 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 12 மீட்டர் 12 அடி மீட்டர் வயரு. 4 டயருக்கும் ஈஸியா எட்டுற மாதிரி தான் வயருடைய லென்த் இருக்கு. இப்போ வந்து நம்ம டோர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம வயர் பார்த்தீங்கன்னாக்கா காருடைய கதவுக்கு கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த டோரை இப்படியே ஓப்பன் பண்ணியும் வைக்கக்கூடாது. வர வண்டி இதில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா வயரை மேக்ஸிமம் இழுத்து விட்டுட்டு மெதுவாக, இதோ பாருங்க, மெதுவாக சும்மா அப்படியே லைட்டாக ஜஸ்ட் இப்படி வச்சிருங்க போதும். ஏன்னா சேஃப் கிடையாது. இப்போ நான் இங்கே நின்று காற்று அடிக்கிறதும் சேஃப்டி கிடையாது. ஏன்னா வரவன் குடிச்சிட்டு வந்தானாக்கா நம்ம மேலே மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமாக எவ்வளோ வேகமாக இந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு கிளம்புறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. பின்னாடி பஸ்ஸஸ்லாம் வருது. இப்போ பாருங்க, நம்ம வந்து காற்று அடிக்கலாம். தம்பி இங்கே காமிங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து வால் டியூப்ல இருக்கிற அந்த லாக்கை ரிமூவ் பண்ணலாம். லாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது பேர் என்னப்பா சொல்லுவாங்க? சரி, ஓகே, ஹேர் டியூப். இது என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த ஓட்டைக்குள்ளே இந்த வால் டியூப்பை உள்ள ஃபுல்லாக நுழைக்கணும். ஃபுல்லாக நுழைச்சிட்டு இந்த லாக் போடணும். இந்த லாக் ஓப்பனில் இருக்கும், லாக்கை அமுக்கி விடணும். இப்போது வால் டியூப்பில் இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது காருடைய இன்ஜினும் ஆனில் இருக்குது. இப்போ தம்பி இங்கே காட்டுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் 5 PSI இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ப்ரெஷரு? கரெக்டாக தெரியுதுங்களாப்பா? தெரியுது 5 PSI இருக்குது. ஹேர் ப்ரெஷர் ரொம்ப கம்மி, 0க்கு போகிறதுக்கு 5 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம காற்று அடிக்கலாம். காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ டயரில் பார்த்தீங்கன்னாக்கா 5 PSI தான் ப்ரெஷரே இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரெஷர், டூ லோ. இப்போ காற்றே இல்லை சுத்தமாக, அந்த மாதிரி தான் இருக்குது டயருடைய கண்டிஷனு. இப்போ நம்ம வந்து டயர் இன்ஃப்ளெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு டயரில். இப்போ இந்த டயர் இன்ஃப்ளெக்டரில் இன்னொரு ஃபியூச்சரும் இருக்குது. அது என்னன்னாக்கா லைட் இருக்குது பார்த்தீங்களா? உங்ககிட்ட லைட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த டயர் இன்ஃப்ளெக்டர்லேயே லைட் இருக்கு. ஸோ இப்படி நம்ம வச்சுக்கிட்டு காற்று அடிச்சிட்டோம்னாக்கா வரவன் இங்கே ஏதோ லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து போவான். இல்லைனாக்கா நீங்கள் வால் டியூப் எங்கே இருக்கு பார்த்து அந்த லைட் வெளிச்சத்தில், இருட்டா இருக்கிற ஏரியாவில் லைட் வெளிச்சத்தில் நீங்கள் கரெக்டாக காற்று அடிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நாம எவ்வளோ PSIயில் செட் பண்ணியிருக்கிறோம், தம்பி பக்கத்தில் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 43 PSIயில் காற்று செட் பண்ணியிருக்கிறோம். இதோ பாருங்கள், இது நாம் செட் பண்ண ப்ரெஷரு 43 PSI இப்போ அடிக்க போகிறோம். இது இப்போ கார் டயரில் இருக்கிற ப்ரெஷரு வெறும் 5 PSI தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பட்டனை ஆன் பண்ணால் காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், லைட்டும் எரியுது. இது நாம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 43 PSI வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் டயர் இன்ஃப்ளெக்டர். நம்ம செட் பண்ண ப்ரெஷருக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் இது போக இதில் நம்மளுக்கு சேஃப்டிக்காக ஒரு லைட் லேம்பும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 43 PSIயில் காற்று அடிச்சிருக்கிறோம். இப்போ டயர் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னாக்கா, இந்த டயரில் 40 PSIயில் ப்ரெஷர் காற்று அடிச்சிருக்கிறோம். இந்த காற்று இறங்குறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பேங்க்குக்கோ இல்லை டவுனுக்கோ நம்ம போயிடணும். பெட்ரோல் பேங்க்குக்கு போயிட்டோம்னாக்கா சேஃப்டி. டவுனில் இப்போதைக்கு இந்த டைமுக்கு மெக்கானிக் ஷெட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து டவுனுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் பேங்க்குக்கு போயிட்டீங்கன்னாக்கா அங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடு இருக்கிறீங்கனாக்கா பெட்ரோல் பேங்க்குக்கு போயிடுங்க. அப்புறம் அங்கேருந்து பெட்ரோல் பேங்க் ஊழியர்கள்கிட்ட இந்த மாதிரி கார் டயரு பஞ்சர் ஆகிருக்கு, இல்லை வாழ்க்கை வீக் ஆகிருக்கு, எனக்கு தெரியல, மெக்கானிக் செட் எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார் சொல்லி நீங்கள் மெக்கானிக்கை வர வச்சு அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு காமிப்பா, சுற்றி காமி, எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே காமி, இங்கே காமி, அப்படி காமி. அங்கே ஒரு பஸ் வருது, காமி. ஓகேவா? ஓகே கைஸ், இதை விட மோசமான இடத்துல நிறைய பேர் கார் ஓட்டிகிட்டு போய் மாட்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கார் டயர் பஞ்சர் ஆகுது, வால்ட்டி வீக் ஆகிடுச்சு, டயர்லேருந்து காற்று இறங்கிடுச்சுனாலும் பரவாயில்ல, டயர் இன்ஃப்ளெக்டர் வச்சு மேக்ஸிமம் ஒரு 45 43 அப்படி அடிச்சுட்டு பக்கத்தில் கூகுள் மேப் போட்டு பாருங்கள், பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு. இல்லை அந்த உங்களுக்கு டைம் இருக்குனாக்கா பக்கத்தில் என்ன ஊர் இருக்குன்னு பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டயரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 40 PSIயில் ப்ரெஷர் அடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டயர் இன்ஃப்ளெக்டரை அந்த டயரில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த டயர் இன்ஃப்ளெக்டரை அந்த டயரில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த லாக் இருக்குது பாருங்கள், இந்த லாக்கை நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம்னாக்கா வெளியே வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த வால் டியூப் லாக்கை சுற்றி விட்டு லாக் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது டயரில் பார்த்தீங்கன்னாக்கா 40 PSI இருக்குது. இந்த டயரில் இருக்கிற காற்று குறையிறதுக்குள்ளே பக்கத்தில் கூகுள் மேப் போட்டு ஒரு பெட்ரோல் பேங்க்குக்கு போய் ரீச் பண்ணிடலாம். அங்கே ஒரு சேஃப்டாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்று நீங்கள் கஷ்டப்படுறதை விட பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பேங்க்குக்கோ இல்லை டவுனுக்கோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்கும், சேஃபான இடமா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம காற்று குறையிறதுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் போகிற வழியில் மறுபடியும் காற்று இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் டயர் இன்ஃப்ளெக்டர் யூஸ் பண்ணி காற்று அடிங்க. இப்போதைக்கு ஒரு டைம் அடிச்சிட்டோம்னாக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போகிற வரைக்கும் சூடு ஆறிடும். மறுபடியும் டயரில் காற்று இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா காற்று அடிச்சுட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்குக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க. ஏசி போட்டுட்டு போகாதீங்க. ஏசி போட்டால் லோடு எடுக்கும் இன்ஜினு. லோடு இல்லாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னாக்கா சர்வன் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரிங்களா? பட்டு ஃபாஸ்ட்டாக டயரில் காற்று இறங்கிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேகமாக போக வேண்டாம். கொஞ்சம் சேஃபாக நிதானமாகவே ஓட்டுங்க நைட் டிரைவிங்கில். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் அசசரிஸ் எதுவும் வாங்குறீங்க, ஹெட்லைட்டு என்னென்னமோ போடுறீங்க அசசரிஸு, பட் தேவையான அசசரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது டயர் இன்ஃப்ளெக்டரு. நான் வந்து கோ மெக்கானிக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 2 வருஷம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா சூடாகிடுச்சு. 4 டயருக்கும் நான் காற்று அடிப்பேன். காற்று அடிச்சுட்டு ஒருவேளை ஒர்க் ஆகலைனாக்கா சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு யூஸ் பண்ணோம்னாக்கா யூஸ் ஆகும். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இதனால் எனக்கு ஏற்படலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த டயர் இன்ஃப்ளெக்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். என்னடா இவர் கோ மெக்கானிக்கோடைய டயர் இன்ஃப்ளெக்டர் பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோவோ இந்த வீடியோவோ கிடையாது, காசு வாங்கிட்டு பண்ணுற வீடியோ கிடையாது. ஸோ இது முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஒரு டயர் இன்ஃப்ளெக்டரை வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நைட் டைமில் யூஸ் ஆகும், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். தவிர இது இந்த கம்பெனிக்காரன் எங்கெல்லாம் காசு கொடுத்து விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு யாருமே ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. முழுக்க நானாக என்னுடைய மேக் பண்ணுற வீடியோ. அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற வீடியோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு விஸ்டம் டூத்தில் பிரச்சனை இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு சர்ஜரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருந்தும் கூட நான் இப்போ நைட் டைமில் இப்போ ஜூன்னு இருக்குது, எனக்கு பல்லில் ஜூன்னு இருக்குது. இந்த நைட் டைமில் இந்த பனியில் நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது உங்களுக்காக தான். சரிங்களா? இது நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, அவேர்னஸ் வீடியோ.
ஒரு வாரம் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் சர்ஜரி இருக்குது. சர்ஜரி முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ்க்கு அப்பப்போ கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். அதுக்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு ஷெட்யூல் போட்டுட்டு தான் நான் வந்து சர்ஜரிக்கே போவேன். சரிங்களா? ஓகே, இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, அவேர்னஸ் வீடியோ. வாங்க நாம சார்ஜிங் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த டேஷ்போர்டு கேமரா இருக்குல்ல, அதுக்கான சாக்கெட்டை இன்செர்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்மார்ட் IRVM அங்கே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள், மோக்கோ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஸ்மார்ட் IRVM. அதை பற்றி வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நைட் சுச்சுவேஷனில் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த டயர் இன்ஃபெக்டர் தான் வாங்கணும், அந்த டயர் இன்ஃபெக்டர் தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டயர் இன்ஃபெக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஏரியா, இதை விட டேஞ்சர் ஏரியா அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஏரியாவில் சீக்கிரமாக எடுத்து காற்று அடிச்சுட்டு டயரில் காற்று குறையிறதுக்குள்ள பக்கத்தில் மேப் போட்டு பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகிடுங்க சேஃபாக. அதுக்கப்புறம் நீங்கள் டயரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை பெட்ரோல் பங்க் இல்லை டவுன் தான் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, டவுனுக்கு போயிடுங்க. சரிங்களா? ஓகே, எனிவே ஒரு சேஃபான இடத்துக்கு போய் நீங்கள் இருந்துருங்க. இந்த மாதிரி இடம் வேண்டாம். அதுதான் சொல்கிறேன், இந்த இன்ஃப்ளக்டர் வாங்குங்க, டயர் இன்ஃப்ளக்டர் வாங்குங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு டயர் இன்ஃபெக்டர் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. நாம இது எடுத்து பத்திரமா டிக்கியில் வச்சிடலாம். எப்போவுமே இந்த டயர் இன்ஃபெக்டர் என் கூடவே இருக்கும். டயர் இன்ஃபெக்டர் மட்டும் இல்லை கை, டயர் இன்ஃபெக்டர் கூட பஞ்சர் கிட்டும் இருக்கு. ஏன்னா என் வண்டி 2 வாட்டி ஒரே டயரில் பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணும்போது பஞ்சர் ஆகிடுச்சுனாக்கா நான் எங்கே போகிறது மெக்கானிக்கு. ஸோ அந்த பஞ்சர் எப்படி போடணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அது இது வரைக்கும் நான் பஞ்சர் கிட் வாங்கி வச்சுருக்கிறேன். 3வது பஞ்சர் ஆகவும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மேபி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அது பஞ்சர் எப்படி போடணும்னு தெரியும். ஸ்ட்ரிப் பஞ்சர் தான் வச்சு நான் போட்டுவேன். பஞ்சர் கிட்டும் இருக்குது, டயர் இன்ஃப்ளக்டரும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கார் வாங்குறீங்கனாக்கா அவசியம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி முக்கியம். மேக்ஸிமம் நைட் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்க. ஃபேமிலியோட போறீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஓட்டிட்டு போங்க. ஏன்னா நைட் டைமில் தான் மேக்ஸிமம் டிரைவர்ஸ்க்கு தூக்கம் வரும். ப்ளஸ் அது போக குடிச்சிட்டு ஓட்டிட்டு வர ஆட்களும் இருப்பாங்க. நம்ம என்னதான் ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வரவன் கரெக்டாக நம்மளுக்குனே வருவான். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நைட் டிரைவிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி போகிறதாக இருந்தால் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ வண்டியை அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, எனக்கு பல்லு ரொம்ப வலிக்குது, இதுக்கு மேலே பேச முடியல கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.